இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மார்ச் 26ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை. விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 12ஆம் திருநாள், திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, அஷ்டமி திதி. அஷ்டமி திதினா பொதுவாக நம்ம என்ன பண்ணலாம்? நரசிம்மர் வழிபாடு செய்வது, கிருஷ்ணனை பிடிச்சுக்கிறது. உங்களுக்கு பல விஷயங்கள்ல நட்டம் இல்லாமல் எல்லா விஷயங்களும் சாதகமாக நடக்கும். ரெண்டாவது, நட்சத்திரஸ்தானமே ஆருத்ரமா இருக்கனால ருத்ர ஜபம் செய்வது, ருத்ரம் நமகம் சமகம் சொல்வது, கேட்பது மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கும். அது பல ஜென்மங்களா பிறந்து பல தேசங்கள்ல எங்கெங்கயோ பிறந்து எங்கெங்கயோ வளர்றாங்க. இவ்வளோ அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கு, இவ்வளோ நல்ல மந்திரங்கள் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம மெயினாக தமிழ்நாட்டில் பிறந்தவங்களுக்கும் இந்திய திருநாட்டில் பிறந்தவங்களுக்கு தான் இவ்வளோ அளவுக்கு இதில் பவர் இருக்குன்னே தெரியும். நம்மளாம் எவ்வளோ புண்ணியம் சேர்ந்திருக்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. இந்த மாதிரி நாட்டில் பிறந்து இந்த அஷ்டமி திதியில் நம்ம கரெக்டாக அந்த ருத்ரம் நமகம் சமகம்லாம் கேட்கும் போதும், ருத்ரம் அதாவது சிவபெருமானுடைய மந்திரங்கள் இதெல்லாமே நீங்கள் கேட்கும் போதும் உங்களுக்கு பயங்கரமான வலிமை கொடுக்கும். எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்ம கூட இருக்காது. மெயினாக பொறாமை, கண் திருஷ்டி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பட்டுன்னு வெடிக்கிற மாதிரி அப்படியே மாறிடும். அதனால் எல்லாருமே வீட்டில் கேளுங்க. கஷ்டம் ஜாஸ்தியாக இருக்குன்னா கிருஷ்ண ஜபம் பண்ணுங்க. க்ளீம் கிருஷ்ணாய நமஹா அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணுங்க. நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அந்த ஜபத்துக்கான வேல்யூ உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம், அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். என்ன பண்ணலாம்? பழைய சாதம் சாப்பிடக்கூடாது. 2 நாள் முன்னாடி வச்சிருக்கக்கூடிய இஞ்சி சட்னி சூப்பராக இருக்குங்க. நேற்று சாயந்தரம் தான் எங்கள் அம்மா தக்காளி சட்னி அரைச்சி வச்சாங்க. முந்தானத்து காலையில் சமைச்சதுங்க, ரொம்ப சூப்பருங்க. சாப்பிட்டீங்கன்னா போய் படுக்க வேண்டியதுதான், ஒரே பிரச்சனையாயிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள். அவசரப்பட்டு, அதாவது புரிதல் கம்மியாக இருப்பதினால், பதட்டம் ஜாஸ்தியாக இருப்பதினால் தவறுகள் நடக்கும். அது நடக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணும்? சிம்பிள், தயிரில் ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு ஜம்முன்னு லெஸ்ஸி மாதிரி சாப்பிட்டு போங்க. சந்திராஷ்டமெல்லாம் ஒன்றுமே பண்ணாது. இன்றைய நாள் சந்திராஷ்டம் சராசரியாக 2.25 மணி நேரம் தான் இருக்கும். அது எப்போ வேணால் வரும், எப்போ வேணால் போகும். ஒன்றுமே பண்ணாது. சின்னதாக மன வருத்தம் கொடுக்கும், போயிடும். ஒரு சின்ன பூச்சி கடிச்சா என்ன பண்ணும்? ஐயோ பூச்சி கடிச்சிச்சேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுமா? கிடையாது. அடித்து தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு இருப்பேன். ஒரு மணி நேரம் வலிக்கும். ரொம்ப கட்டெரும்பு மாதிரி கடிச்சா 1 மணி நேரம் வலிக்கும். இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கும், அவ்வளோதான். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களினால் சந்தோஷம் உண்டு. வெளியூர் பிரயாணம், வேறு ஸ்டேட்டுக்கு பிரயாணம் செய்வது, புதிய நபர்களை சந்திப்பது, நம்மளுடைய நல்ல எண்ணங்களை 10 பேருக்கு எடுத்து உரைப்பது, தெய்வ அனுகிரகம், சக்தியை உணர்வதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நாள் மெயினாக ஐடி எம்ப்ளாயீஸ்க்கெலாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி விற்பனை செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆர்டர்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நினைச்ச எல்லா காரியங்களும் நல்லா நடக்கும். சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாள் மெயினாக தெய்வ அனுகிரகம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பண வரவுகள் தாராளமாக இருக்கும். யாரெல்லாம் ஒயர் வியாபாரம், எலக்ட்ரிக்கல் வியாபாரம், நெட்வொர்க்கிங் வியாபாரம், பன்மொழி சொல்லக்கூடிய அல்லது டிரான்ஸ்லேட்டாக இருக்கிறது, ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கிறது, பிரிண்டிங் கடை வச்சிருக்கிறோம், உணவு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய நபர், இவங்க அத்தனை பேருக்கும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எந்த விஷயத்தையுமே ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல பணம் வரும். என்ன ஓடுமோ அது வரும். முழு தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. ஒரு விஷயத்த கண்டினியூஸாக டார்கெட் பண்ணி முடிப்பீங்க. உங்களுடைய வில் பவர் என்னன்னு நீங்கள் காட்டுவீங்க. உங்கள் எண்ணங்கள் எந்த அளவுக்கு வலிமையானது அப்படின்னு சொல்லி நீங்கள் காட்டுவீங்க. எல்லாமே செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு தான தர்மங்கள் முடிஞ்சால் மற்றவங்களுக்கு உதவுற மாதிரி இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். இந்த நாள் கஜலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தாராளமான பிரயாணங்கள் உண்டு. நல்ல செலவுகள். முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வருவது. முக்கியமாக 10 பேருக்கு, அதாவது உடல்நிலைகள் பாதிப்பு ஏற்பட்டுட்டு இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கப்பெறக்கூடிய நாட்களாக இருக்கப்படுறது. பொறுமையாக பல காரியங்களை கடந்து செல்வீர்கள். எந்த பயமுமே இல்லாமல் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா போகிறோம். நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாள். மன சந்தோஷமாக
பல விஷயங்கள் சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த கிளாரிட்டியாக பண்ணால் உங்களால் முடியும். ஆனால் எல்லாமே சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெளிவே வரும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக பரமாத்மன் ஹயவதனனை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள். மிகப்பெரிய லாபங்கள் கொடுக்கும். பொருளாதாரத்தில் பயங்கரமான வெற்றியை கொடுக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, அவசரப்படாமல் ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். பொறுமையாக நின்று செயல்படுத்தக்கூடிய நாள். நிறைய பேருக்கு வேற்று மொழி மனிதர்கள் இல்லைன்னா லவ் மேரேஜ் ஆயிருக்குன்னு வைங்க, அவங்களெல்லாம் இன்றைய நாள் நீங்கள் ஏதோ இடத்துல அவங்க உங்க கூட ஒரு விஷயத்துக்காக வருவாங்க. நீங்கள் அவங்களோட ஹெல்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். பெரிய பெரிய நபர்களை சந்தித்து அவர்கள் மூலியமாக நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாள். வேலையில் நிறைய மாற்றம், நிறைய அலைச்சல். புது புது இடத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. உங்களை யார் வேலையில் ரொம்ப எதிர்த்துன்னு இருந்தாங்களோ அவங்க இப்போ உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு வேலை தொழில் அந்தஸ்துகளில் ஒரு அலைச்சல் இருக்கும். ஒரு முக்கியமான கம்யூனிகேஷன், ஒரு விஷயம் உங்கள் மூலியமாக மற்றவர்களுக்கு நடக்குது, அதனால நன்மைகள் நடக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும். மனசில் இருக்கிறது அப்படியே ஓப்பனாக பேசிடக்கூடாது. அதை மட்டும் பார்த்துங்க. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் கருத்துக்கள் வேணால் கரெக்டாக இருக்கலாம், ஆனால் சொல்லி அதுக்கப்புறம் போய் எங்கள் காதில் விழுந்து அது அவங்க தப்பாக புரிஞ்சுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா பெண்கள் கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் நல்லா இருக்கு. பாக்யஸ்தானம் நல்லா இருந்து அது குரு ராகு வேற நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்வது, வெளியூர் பிரயாணம், தூர தேச பிரயாணம், வெளியூர்லேருந்து உங்களை ஆள் வந்து பார்க்கறது, நன்மைகள் நிறைய நடப்பது, சந்தோஷமான இடங்களுக்கு நீங்கள் சென்று வருவதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. எதுக்காகவும் யாருக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பணத்தை எங்கேயும் கொடுத்து மாட்டிக்க விடாது. அதை மட்டும் பார்த்துங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். 1 2 இல்லை, எல்லாமே நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்குது. அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் நீங்கள் மாட்டிக்காமல் இருந்தால் போதும். உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கும். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால வீட்டில் குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும். எடுத்த காரியங்களில் தடையின்றி முடியும். மனசில் சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் போய் ராகு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது சந்திரன். பொதுவாக வண்டி வாகனங்களில் இரவு நேரங்களில் பயணங்களில் கவனமாக இருக்கணும். மொபைலு, லேப்டாப், கம்யூனிகேஷன் டிவைசஸ் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரும். அதே மாதிரி நண்பர்கள், மெயினாக சகோதர சகோதரிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள், தேவையில்லாத சண்டைகள் இதெல்லாம் நடக்க மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதுக்காகவும் நீங்கள் ஐயோ இது இப்படி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. பொறுமையாக இருந்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும். முழு தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்படுது. சந்தோஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள், மெயினாக ட்ரக்கு அதெல்லாம் பக்கத்துலலாம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஜோராக இருக்கு. அதாவது பார்வை பலம் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். இந்த நாள் என்ன, சந்திரன் ராகுவுடைய நட்சத்திரத்தில் குரு கூடவே இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். மற்றவர்கள் மூலியமா உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். உதவிகரமாக பல பேர் உங்களுக்கு நிற்பாங்க. பக்கத்துலேயே ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ பலமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த நாள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். நிறைய பேருக்கு பொண்ணு கிடைக்கும். நிறைய பேருக்கு அந்த பசங்க அமைவாங்க. செம்மையாக இருக்கும். வியாபாரம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம். நிறைய பேருக்கு வெளியூரில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சேஃப் ஜோனில் உட்காந்துருப்பீங்க. தைரியமாக இருக்கலாம். மிகுந்த ஏற்றத்தை காணக்கூடிய அற்புதமான நாள். மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதை, மெயினாக ஜீரண உறுப்புகளில் பிரச்சனை வரும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு லிக்விட் டயட்டாக எடுத்துக்கிறது தான் நல்லது இல்லையா? ஒரு வேலை நிமித்தமாக 2 பேரை அனுப்பிச்சி விட்டாங்கன்னா 3-4 தடவை ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. பிளேஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாட்களில் அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். பேர் கெடாமல் பார்த்துக்கணும். அதாவது அந்த கமிட்மெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்களே, அந்த கமிட்மெண்ட்டு கரெக்டாக முடிக்கிற மாதிரி பண்ணணும். ஒரு வாக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கு நல்லபடியாக நிறைவேற்றுற மாதிரி பார்த்துக்கணும். எல்லாரும் கேட்டாங்க நானும் சொன்னேங்கிற மாதிரி இருக்கப்படாது. இன்றைய நாள் அதை மட்டும் பார்த்துங்க. நிறைய ஏற்றங்களும், இன்ஃபேக்ட் இன்றைய நாள் உங்களுடைய பிடிவாதமே உங்களுக்கு பெரிய ஒரு வளமையாக மாற்றக்கூடிய அற்புதமான நாள்.
மெயினா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிருதங்க சைலேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டர் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, அசாத்தியமான வலிமை மூணுமே சேர்ந்து இருக்கக்கூடிய நாள், யோகமான நாள் சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த நாள் ப்ரமோஷன் கிடைக்கிறதுல இருந்து, வீடு வாங்குறதுல இருந்து, வீடு விற்கிறதுல இருந்து, அபார்ட்மெண்ட் வாங்குறதுல இருந்து, நல்ல பேர் வாங்குறதுல இருந்து எல்லாமே நடக்கும். என்ன விஷயங்களுக்காக இவ்வளவு நாள் நீங்க காத்துட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூளை நல்லா வேலை செய்யும். அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அது தகுந்த மாதிரி நீங்க வேலை செய்யக்கூடிய அற்புதமான நாள். ஃபெசிலிட்டேட்டர் பிரச்சனை ஓடுச்சுன்னா அந்த இடத்துல பஞ்சாயத்து தலைவர் மாதிரி நின்று பல காரியங்களை முடிப்பீங்க. நல்லா இருப்பீங்க, தைரியமா இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ண மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். ஒரு விஷயத்த நீங்க பிளான் பண்றீங்கன்னா அது அப்படியே நடக்கும். ரெண்டாவது, ஒரு வியூகம் வகிப்பதுன்னு சொல்லுவோம். ஒரு 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 விஷயத்தை இப்படிதான் பண்ணலாம், இப்படியும் கூட பண்ணலான்னு ஒரு கிளாரிட்டியா வேலை செஞ்சோன்னா அது நடக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் மாதிரி இதுக்கப்புறம் இதுதான் நடக்கும்னு ஆல்ரெடி புரிஞ்சுட்டு அது தகுந்த மாதிரி செய்வது பெரிய ஏற்றம், அற்புதமான ஏற்றங்கள் காணக்கூடிய நாள். நீங்கள் என்ன விஷயத்த நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அது அப்படியே நடக்கும். இன்ஃபேக்ட் யாருக்குமே அதில் ஒரு கெட்ட விஷயம் இருக்காது. எல்லாருக்குமே அது சாதகமான ஒரு விஷயமா இருக்கும். அமோகமான நாள். படிப்பு சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்க மாணவிகளுக்கு ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் காணக்கூடிய, நல்ல மதிப்பு வாங்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டோன்னா, ஃபர்ஸ்ட் கும்பம், ரெண்டாவது துலாம், மூணாவது தனுசு ராசி நண்பர்கள், அதுக்கப்புறம் சிம்ம ராசி நண்பர்கள். கிட்டத்தட்ட 4 ராசிகளுக்கு செம்மையா இருக்கு. எல்லாமே நன்மையாகவே நடக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. எல்லாருக்குமே எல்லா விஷயத்திலுமே நன்மைகளும் மனசாந்தியும், உங்க திருப்திக்கு ஏற்ப பல விஷயங்கள் சாதகமா நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோண குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.